ஹலோ ட்ரேடர்ஸ். நிஃப்டி 50ல் ஸ்கேல்பிங் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனை ட்ராப் பண்ணிங்க. ஸ்டார்டிங் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் ஜோனை நீங்கள் மார்க் பண்ணிங்க. சின்ன சின்ன ஜோனும் மார்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடுங்க. நம்மளுக்கு ட்ரெண்டு பேசிக்கில் தான் ட்ரேட் எடுக்கணும். நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ண போனோம். ட்ரெண்டு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கேல்ப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுங்க. அதர் 2 ஹவர்ஸ் 1 ஹவர் விட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம 20 பாயிண்ட்ஸ் ஆர் 15 பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ண போகிறோம். ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த ஜோனில் ரியாக்ட் ஆகுது பாருங்கள். ட்ரெண்ட் லைனில் 1 ஆல்மோஸ்ட் 2 3 4 டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ரெசிஸ்டண்ட்டாக பட்டு போயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் ரீடு பண்ணுங்கள். இந்த என்ன கேண்டில்? ஸ்பின்னிங் டாப் ரெட் கேண்டில். ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் வந்தாலே 2 or 3 கேண்டில் ரெட் கேண்டில் ஃபாஸ்ட்டாக டவுன் ட்ரெண்டுக்கு போகும். இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிங்க. இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கேண்டில் லோ உடைக்குது பார்த்தீங்களா? இந்த லோ எடுத்தோன்னா என்ட்ரியை போட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்டாச்சும் அதில் கிடச்சிருங்க. பார்க்கலாம், செக் பண்ணுங்க. ஸ்கேல்பிங் தான் பார்ப்போம். இதுலேயே ஆல்மோஸ்ட் 2-3 கேண்டில்ஸ் பார்த்தாலே 35 பாயிண்ட் கிட்ட வருது. ஓகேவா? ஸ்டாப்லஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே வச்சுங்க. இந்த ஸ்பின்னிங் டாப்போட கேண்டிலுக்கு மேலே வச்சுங்க. ஸ்டாப்லஸ் ஆல்மோஸ்ட் அடிக்காது, அவ்வளோ அடிக்காது. பார்த்தீங்கன்னா அடிக்காது. அதேமாரி ஆப்ஷன் சார்ட்டில் போய் காட்டுறேன். ஆப்ஷன் சார்ட் டைம் ஃப்ரேம் டைம் லெவல் 10. இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுருங்க. லெவல் 10. ஓகே, லெவல் 10. இங்கே இருக்குங்க லெவல் 10. இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஹையை உடைச்சாலே என்ட்ரி போடுங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கேண்டில் லோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வச்சிங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் அடிக்காது, இல்லை அவ்வளோவா அடிக்காது. இல்லை பார்த்தீங்கன்னா அடிக்கலை. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இருந்து 57லேருந்து ஒரு 12 பாயிண்ட் கிட்ட வருது. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட். அதான் ஸ்கேல்பிங் 2-3 கேண்டில்ஸ்லேயே வந்துடுது பாருங்கள். 20 பாயிண்ட் இதில் ஃபஸ்ட்டு 3 கேண்டிலில் 20 பாயிண்ட், அடுத்த 2 கேண்டிலில் 30 பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ். குயிக் ஸ்கேல்பிங். நீங்கள் ப்ரீவியஸ் டேலையும் பார்க்கலாம் எப்படி இருந்தாங்க ட்ரெண்டு. பாருங்கள், ப்ரீவியஸ் டேவோட ட்ரெண்ட் லைன் இதுலேயும் பாருங்கள்.
இதுலேயும் மல்டிபிள் டைம்ஸ் பட்டு சைட்வேஸ் மார்க்கெட். ஆனால் அது இதுலையும் கேப்சர் பண்ணலாம், சைட்வேஸ் மார்க்கெட்லையும் கேப்சர் பண்ணலாம். 1 2 3 4 டைம்ஸ் பட்டு கீழே வந்துருக்கு பாருங்க, ரெசிஸ்டண்ட்டாக. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேலையும் பாருங்கள், ப்ரீவியஸ் டேலையும் அது ப்ரீவியஸ் டேலையும் ட்ரெண்ட் லைன் அழகாக யூஸ் ஆகுது பாருங்கள். நல்லா ஹை கொடுத்துருவாங்க ட்ரெண்ட் லைனில். பட்டு அது திரும்பியும் அகைன் ட்ரெண்ட் லைனில் பட்டு போயிடுவாங்க. அழகாக ட்ரேட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஒன் டே 1 or 2 ட்ரேடு மட்டும் எடுங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடு பண்ணால் ஓல் கேபிட்டல் லாஸ் தான் ஆகும். ஒன் ஆர் டூ ட்ரேட் எடுக்க மட்டும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அது மேலே போகாதீங்க. அப்போ தான் நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.